ஒரு பக்கம் அங்க வந்து ஒன்றிய அரசையும் விஜய் அட்டாக் பண்றாரு. இங்க இருக்கக்கூடிய மாநில அரசையும் அட்டாக் பண்றாரு. ஸோ அது 2ம் அட்டாக் பண்றது அப்படிங்கிறதுனால, மக்கள் ஏதாவது வந்து ஒரு மாற்றத்த விரும்புவாங்க அப்படின்னு நினைக்கலாமா? இல்லை அப்படி நான் நினைக்கிறேன். பாஜகவையும் திட்டுறாரு, திமுகவையும் திட்டுறாரு. இல்லை அரசியல் பண்ண வந்தால் யாராச்சும் திட்டி தானே அவர். அதனால் இன்றைக்கி வந்து இருக்கிற ஆட்சியை அவர் திட்டாமல் அரசியல் எப்படி பண்ண முடியும்? ரெண்டுமே மத்திய அரசாலும் சரி மாநில அரசாலும் சரி யாரை அட்டாக் பண்ணால் தானே மக்கள் வந்து அவங்கள பிடிக்காதவங்க அட்டாக் பண்ணுறான்னு பார்க்குறதுக்கோ இவங்கள பிடிக்காத இவங்க பார்க்குறதுக்கோ ஒரு ஈர்ப்பை உருவாக்க முடியுமான்னு பார்க்குறாரு. தட் இஸ் இஸ் ஸ்ட்ராட்டஜி ஆஸ் இட் லுக்ஸ் டுடே. இல்லையா அவர் சொல்கிறது நியாயமா இல்லையான்றது வந்து மக்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க. அப்புறம் போக போக தெரியும். அண்ட் ரெண்டாவது மக்கள் வாக்களிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வர கூட்டத்தை பார்க்கும்போது அவங்க ஓட்டுரிமை உள்ளவர் எவ்வளோ பேருன்னு எனக்கு தெரியலையே. பீப்புள் வந்து அங்கிளை பார்க்க போனேன்னு சொல்லி போகிறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் நடக்குது, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். சரி நான் என்ன சொல்கிறேன், யாரும் மக்களுக்காக சேவை செய்வதற்காக அரசியல் கட்சி துவங்குவதை நான் வேண்டாம் என்றே சொல்ல மாட்டேன். எவ்ரிபடி ஷுட் கம் டு பாலிடிக்ஸ். அதான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் உங்களால் என்ன செய்ய போகிறீங்க, புதிதாக என்ன சொல்ல போகிறீர்கள் என்று கொள்கை அடிப்படையில் வாட் ஆர் யூ கோயிங் டு டெல் த பீப்புள், வாட் இஸ் இட் தட் இஸ் நியூ தட் யூ கோயிங் டு டெல் த பீப்புள். மக்களுக்காக இதை நான் புதிதாக செய்ய போகிறேன், மாற்றத்தை உருவாக்க போறேன்றாரு. மாற்றத்தை எல்லாம் நடந்து இந்த மாற்றத்தை உருவாக்குறேன், எல்லாம் தான் மாற்றத்தை உருவாக்கணும்னு சொல்கிறோம். தட் இஸ் வாட் மாற்றம். இப்போ நீங்கள் வந்து அன்றைக்கி சொல்லியிருக்காரு விஜய், நீங்கள் வந்து பொருளாதார உயர்வு தந்து தன்னிறைவை கொடுத்து வீடு வாங்க பண்ணுறேன்றார். அது எல்லோரும் அதானே சொல்கிறோம். எல்லாருக்கும் வீடு கொடுக்கணும் தான் நினைக்கிறோம், எல்லோரும் வீடு வாங்கணும் தான் ஆசைப்பட்றோம். நான் எல்லோரும் பென்ஸ் காரில் போகணும் தான் நானும் கூட சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு திட்டம் என்ன? 10 லட்சம் கோடி வந்து கடனில் தமிழகம் வந்து இருக்குது. இப்போ how are you going to clear that? அந்த பேக்லாக் எப்படி கிளியர் பண்ண போகிறோம்? அதுக்கு எது திட்டம் வச்சிருக்கீங்களா? பேசலையே எங்கேயுமே. யூ ஜஸ்ட் அட்டாக்கிங். சொன்னதெல்லாம் அட்டாக் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. சொல்கிற இது வந்து ஐபிட்டோன்ற மாதிரி ஒய் ஆ விட்டோயிங் சொல்ல மாட்டேன்றீங்கல்ல.